இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில அந்த நாய்க்காக பேசின ஒரு கூட்டத்தையே குறிப்பிட்ட ஒரு சிலரை வந்து இவ்வளோ தூரம் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இல்ல. இங்க நம்ம இப்ப இருக்கிற என்ன ஒரு சின்ன ஒரு வார்த்தை தவறுனாலும், இப்ப எல்லாமே அத சோசியல் மீடியால போட்டு அவங்க என்ன அர்த்தத்தில சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அது நம்மளுக்கு காட்டும்போது அந்த காட்சி வந்து வேற மாரி வந்திருக்கிறதுனால, அவங்கள போட்டு இப்பல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ம். அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மாரி பெரிய அர்த்தத்திலலாம் அவங்க சொல்லல. அவங்களுக்கும் வருத்தம் இருக்கு. ஒரு குழந்தைய வந்து கடிச்சு உயிர் போனாலும், எல்லாருக்கும் அவங்களும் நம்ம சமூகத்தோட தான் வாழ்றாங்க. அவங்களுக்கும் அந்த வருத்தம்லாம் இருக்கும். வருத்தம் இல்லாமலாம் இல்ல. இது இவ்வளோ பெருசா போறதுக்கு உண்டான காரணம் இன்னும் யாருக்குமே தெரியாது அது. அது ஒரே ஒரு ரீசன் இந்த டெல்லியில நடந்ததுனால அது திடீர்னு இப்ப ஹைப் ஆயி இப்ப இவ்வளோ தூரம் வந்து நிக்குது இப்ப. ம். அதான் இவ்வளோ பேடா ட்ரீட் பண்றாங்க. பேட் கமெண்ட்ஸ் அதிகமா நாங்க ஃபேஸ் பண்றோம். லேடீஸ்லாம் அது தூரம் பண்ணும்பொழுது, அது அந்த பிராணிகள் பண்றத விட இவ்வளோ மோசமா விமர்சனம் பண்றீங்களேன்ற ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு அந்த பிராணிகளுக்காக தான் போய் பேச போயி, ம். இன்னைக்கு இவங்க அவ்வளோ தூரம் நின்னுட்டு இருக்காங்களே! இல்ல அந்த கமெண்ட் பண்றவங்க அப்ப நாயோட மோசமானவங்க தான் அவங்க. ஓகே. ஆமா அந்த மாரி பாவம் அவங்க மனசு கஷ்டப்படுற அளவுக்கு கமெண்ட் பண்றாங்கன்னா, அவங்க சொன்ன வார்த்தையோட இப்ப நீங்க அந்த கமெண்ட்ல எவ்வளோ எவ்வளோ ஆபாசமா, எவ்வளோ அவங்கள அசிங்கமா சொல்றோம். அதெல்லாம் தப்பு அது. ம், ம்.